நம்மளை எப்பவுமே தன்னை போல ஆக்கணும். அப்பாவாகட்டும், ஆசிரியராகட்டும், சத்குருவாகட்டும், தன்னை போல ஆக்கணும் தான் பாபா விரும்புகிறார். இன்னைக்கு பாபா சேவையாகட்டும், இல்லை பாபா எப்படி இருக்கார், சந்தோஷத்தை கொடுப்பவர், துக்கத்தை அளிப்பவர், நமக்கும் அது போல ஆகிறதுக்காக இன்னைக்கு வழிகார். இன்னைக்கு 6 செப்டம்பர் பாபாவுடைய சாக்கார் முரளி சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் சந்தோஷ தாமத்துக்கான பாதையை எவ்வாறு காட்டுவது என்ற ஒரே ஒரு அக்கறையை மாத்திரமே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அனைவருக்கும் சந்தோஷ தாமத்துக்கான பாதை எவ்வாறு காட்டுவது என்ற ஒரே ஒரு அக்கறை மாத்திரமே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இதுவே நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகின்ற சங்கம யுகம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நேரம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுவே நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகின்ற சங்கம யுகம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது ஒருவருக்கொருவர் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றீர்கள்? மனிதர்கள் எப்பொழுது ஒருவருக்கொருவர் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது ஒருவருக்கொருவர் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றீர்கள்? மனிதர்கள் எப்பொழுது ஒருவருக்கொருவர் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர்? பாராட்டுக்கள் சொல்றீங்களா? உங்களுக்கு அவர் சொல்றது பதில்: ஒருவர் பிறக்கும் பொழுதும், ஒருவர் வெற்றி அடையும் பொழுதும், ஒருவரின் திருமண நாளின் பொழுதும், அல்லது விசேடமான முக்கிய தினத்திலும் மனிதர்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் அவன் நமக்கு எல்லாம் வித்தியாசமாக தானே சொல்றார். அவை உண்மையான பாராட்டுக்கள் அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு சொந்தம் ஆகியதற்காக ஒருவருக்கொருவர் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர். புது பிறவி நமக்கு பாபா அன்னைக்கும் சொன்னார் இல்லையா, அவங்களுடைய அந்த பௌதீக பிறந்த நாள் கேன்சல் பண்ண. நீ பாபாக்கு சொந்தமாயிட்டோம், அதுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், சகல துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷ தாமத்துக்கு செல்வதால் நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நீங்கள் உங்கள் இதயங்களில் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். இதயங்களில் சந்தோஷம். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை இங்கே அமர்ந்திருந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது எல்லையற்ற தந்தை யார் என்ற கேள்வி எழுகின்றார். பரம தந்தை என அழைக்கப்படுகின்ற ஒரே ஒருவரே அனைவரனதும் தந்தை என நீங்கள் அறிவீர்கள். ஒரு லௌகிக தந்தையை பரம தந்தை என அழைக்க முடியாது. பரம தந்தை ஒருவரே இருக்கின்றார். சகல குழந்தைகளும் அவரை மறந்து விட்டார்கள். ஆகையினால் குழந்தைகளாகிய நீங்கள் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரான பரமாத்மா பரம தந்தை எவ்வாறு துன்பத்தை அகற்றுகின்றார் எனவும், பின்னர் நீங்கள் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் செல்வீர்கள் எனவும் புரிந்து கொள்கின்றேன். விளங்கப்படுத்துறது இப்படி நம்ம அந்த சதா கால சந்தோஷத்துக்கு எப்படி போறோம்? அனைவருமே சந்தோஷத்திற்குள் செல்வதில்லை. சிலர் அமைதியில் நிலைத்திருக்க ஏனையோர் சந்தோஷத்துக்கு செல்வார். சில பேருக்கு முக்தி, சில பேருக்கு ஜீவன்.
சிலர் தங்கள் பாகங்களை சத்யுகத்தில் இருந்தும், சிலர் திரேதாயுகத்தில் இருந்தும், ஏனையோர் துவாபர யுகத்தில் இருந்தும் நடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் சத்யுகத்தில் வாழும் பொழுது ஏனைய அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். பெரிய ரகசியம் பாபா விளங்கப்படுத்த. அதுவே கடவுளின் இல்லம் என்று அழைக்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் தமது பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது அவர்கள் ஒன்று கூடி கடவுளை குதா என பிரார்த்திக்கின்றனர். எதற்காக? ஸ்வர்க்கத்துக்கு செல்வதற்காகவா அல்லது கடவுளிடம் அல்லாஹ் கிட்ட செல்வதற்காகவா? கடவுளின் இல்லத்தை ஸ்வர்க்கம் என்று அழைக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் அப்படிதானே சொல்லு, கடவுள் எங்க இருக்காரு? ஸ்வர்க்கத்துல இருக்காரு. எல்லா ஃபேத்லயும் அப்படிதான் சொல்லுது இல்லையா? காட் ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்றது கடவுளின் இல்லத்தை ஸ்வர்க்கம் என்று அழைக்க முடியாது. அங்கே ஆத்மாக்கள் மௌனமாக இருக்கின்றனர். அங்கே ஷரீரங்கள் எதுவும் இல்லை. தாம் தமது ஷரீரங்களுடன் அன்றி ஆத்மாக்களாகவே அல்லாவிடம் செல்ல முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் யார் என்பதை அறியாமலே அவரை நினைவு செய்வதனால் ஒருவரால் தூய்மையாக முடியாது. அல்லாஹ் அப்படின்னு குதான்னு நினைக்கிறாங்கன்னா அறிமுகம். இப்பொழுது தந்தையே அமைதியும் சந்தோஷமும் என்ற ஆஸ்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றார் என நீங்கள் எவ்வாறு மக்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? உலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும் என்பதையும், உலகில் எப்பொழுது அமைதி நிலவியது என்பதையும் எவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? பாபாக்கு எப்பவுமே அந்த அக்கறை. குழந்தைகளுக்கு எப்படி சந்தோஷம், அமைதி, எப்படி அவங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கிறது, எப்படி விளங்கப்படுத்துவீங்கன்னு பாபா கேட்க. சேவை செய்யும் குழந்தைகள் தாங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கருவமாக இவ்விடயங்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். நீங்களாம் சிந்திக்கிறீங்க தானே? நமக்கு சந்தோஷம் அமைதி இருக்குன்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி எதை தரலாம், அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டெய்லி நம்ம யாரை பார்க்குறோம், வெளியில பார்க்குறோம், எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய லெவல் பட் சிந்திக்கணும் இல்லையா? வாய்வழி தோன்றல்களான பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். உலக மக்கள் அனைவரும் நடிக்கின்ற பாகங்கள் பற்றியும் அவர் உங்களுக்கு கூறியுள்ளார். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு தந்தையினதும் படைப்பினதும் அறிமுகத்தை மக்களுக்கு கொடுப்பது? தந்தை இப்பொழுது அனைவருக்கும் கூறுகின்றார். பாபா சொல்றது, உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்தால் நீங்கள் கடவுளின் இல்லறத்துக்கு செல்வீர்கள். இது எல்லா மதத்துல இருக்கிறவங்களுக்கும் இது சொல்லும். கடவுள் கிட்ட போகணும், கடவுள் அனுபவம் செய்யணும் தான் எல்லாரும் வந்து செய்யறது. ஸோ பாபா அப்படி சொல்லு, அனைவருமே சத்யுகத்துக்கு செல்வதில்லை. அங்கே ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது. ஏனைய அனைவரும் அமைதி தாமத்தில் இருக்கின்றார்கள். இது பற்றி குழப்பம் அடைவது என்ற கேள்வி இல்லை. மக்கள் அமைதியை வேண்டுகின்ற பொழுதிலும் அதனை தந்தையாகிய கடவுளான அல்லாவின் வீட்டில் மாத்திரமே பெற முடியும். இன்னைக்கு பாபா खुदा अल्लाह அல்ல, அல்லாவின் வீட்டில் மாத்திரமே பெற முடியும். ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திலிருந்தே வருகின்றார்கள். நாடகம் முடிவுக்கு வரும் பொழுது அனைவரும் அங்கே திரும்புவார்கள். தந்தை வந்து இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்.
நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்துக்கு சென்று பின்னர் சந்தோஷ தாமத்துக்கு செல்வீர்கள் என்பது இப்பொழுது குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் உள்ளது. இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம். வீட்டுக்கு போகிற நேரம், சத்தியத்துக்கு போகிற நேரம். மேன்மையான மனிதர்கள் என்றால் அதிமேலான மனிதர்கள் என்று அர்த்தம். புருஷோத்தம் சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு ஆத்மா தூய்மை ஆகும் வரை அவரால் மேன்மையான மனிதர் ஆக முடியாது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், எப்படி தூய்மையாகிறது? என்னை நினைவு செய்து சக்கரத்தை புரிந்து கொள்வதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். அதிமேலான மனிதர்கள் ஆகிறதுக்கு நாம சொல்றோம். இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரனது நடத்தைகளும் சீரழிந்துள்ளன. இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரது நடத்தைகளும் சீரழிந்துள்ளன. புதிய உலகில் அவர்களின் நடத்தைகள் முதற்தரமானவை. பாரத மக்களே மேன்மையான நடத்தைகள் உடையவர்கள் ஆகுகின்றார்கள். குறைவான நடத்தைகளை உடையவர்கள் மேன்மையான நடத்தைகள் உடையவர்களை வணங்குவதுடன் அவர்களுடைய நடத்தைகள் பற்றியும் பேசுகின்றார்கள். இதான் ஸ்டோரி சொல்றது. இவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்கின்றீர்கள். பிறருக்கு நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துவீர்கள்? இன்னைக்கு பாபாடைய கடிப்பை, பிறருக்கு நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துவீர்கள்? ஆத்மாக்களின் மூன்றாவது கண்ணை திறப்பதற்கு எந்த இலகுவான வழிமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும்? பாபா என்ற ஆத்மாவில் ஞானம் உள்ளது. மக்கள் தங்களிடம் ஞானம் உள்ளதாக கூறுகின்றார்கள். அது ஷரீர உணர்வாகும். பாபா சொல்றது ஞானம் இல்லை. பிகாஸ் ஞானம் மூலமாகத்தான் சத்கதி இருக்கும். சத்கதி இல்லையே. பாபா சொல்றது ஞானம் இல்லை. இங்கே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். சந்நியாசிகள் சமய நூல்கள் பற்றிய ஞானத்தை கொண்டுள்ளார்கள். தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கும் பொழுதே நீங்கள் தந்தையின் ஞானத்தை கொண்டிருக்க முடியும். இதை யுக்தியுடன் விளங்கப்படுத்துங்க. பாபா எப்படி விளங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லி, எப்படி விளங்கப்படுத்தணும்னு பாபா அதுவும் சொல்லி கொடுக்கிறார். யுக்தியுடன் விளங்கப்படுத்துங்கள். அந்த மக்கள் கிருஷ்ணரை கடவுளாக கருதுகின்றார்கள். அவர்களுக்கு கடவுளை தெரியாது. இவ்வளவு நமக்கு இரக்கம் இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கடவுளை தெரியும். ரிஷிகளும் முனிவர்களும் தமக்கு தெரியாது என கூறிய போதிலும் மனிதர்கள் கடவுளாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அஸ்வரியான தந்தை மாத்திரமே படைப்பவர். படைப்பவர் அப்படின்றது எல்லா மதத்திலும் கிரியேட்டர். படைப்பவர்னு சொல்லிட்டா அது ஒண்ணுதான் இருக்க முடியும். எல்லாருமே படைப்பவராக இருக்க முடியாது. கிரியேட்டர் அப்படின்னுதான் இருக்கும். கிரியேட்டர்ஸ் இருக்கா. எப்படி விளங்கப்படுத்துறது பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் மற்றவங்களுக்கு. ஆனால் அவர் எவ்வாறு படைக்கின்றார்? அவரது பெயர், ரூபம், இருப்பிடம், நேரம் போன்றவை என்ன? எப்படி விளங்கப்படுத்துறது? கடவுளுடைய அறிமுகம் எப்படி கொடுக்கிறது? பெயர், ரூபம், இருப்பிடம், நேரம், குணம், காலம், 6 இருக்கு. அவனுடைய அறிமுகத்தை கொடுக்கிறதுக்கு 6 விஷயம். அவர்கள் அவற்றை அறியாததால் அவர் பேருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என கூறுகின்றார்.
எதுவுமே பெயரும் ரூபமும் இல்லாதிருக்க முடியாது என்றும் அது சாத்தியமில்லை என்றும் உணர முடியாத அளவுக்கு அவர்கள் விவேகம் அற்றுள்ளார். பேருக்கும் ரூபத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்ல அது ரொம்ப பெருமையா சொல்றது. பாபா சொல்ற அந்த மாதிரி எதுவுமே இருக்கவே முடியாது. முதலையில் இருக்கின்றார் என அவர்கள் கூறுவதாயின் அதுவும் பேரும் ரூபமே ஆகும். அவர்கள் சில நேரங்களில் ஒன்றையும் வேறொரு நேரத்தில் வேறொன்றையும் கூறுகின்றார்கள். எப்படி இருக்கும் பாபாவுல உங்களை பத்தி அந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு டைம்ல எப்படி இருக்கீங்க, ஒரு டைம்ல அப்படி இருக்கீங்க. பாபாவுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். கல்லிலும் இருக்கார், இங்கேயும் இருக்கார், அதுலயும் இருக்கார், முதலை இதெல்லாம் சொல்லியிருக்கோம் பாபா. மக்களுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்துவது என குழந்தைகளாகிய நீங்கள் இரவு பகலாக அதிகளவு சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பாபா இந்த ஹோம்வொர்க் கொடுத்த இரவு பகலாக மற்றவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்த வேண்டும் சிந்திங்க. நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து தேவர்கள் ஆகுகின்ற அதிமேன்மையான சங்கம யுகம் இதுவாகும். மனிதர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை வணங்குகின்றார்கள். மனிதர்கள் மனிதர்களின் சிலைகளை வணங்குவதில்லை. மனிதர்கள் கடவுளை அல்லது தேவர்களையே வணங்க வேண்டும். முஸ்லிம்களும் அல்லாவை பிரார்த்திக்கின்றனர். அவர்கள் அல்லாவை நினைவு செய்கின்றார்கள். அவர்களால் அல்லாவை அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவங்களுக்கும் நம்ம தான் பாபாவுடைய செய்தியை கொடுக்கணும். அல்லாவை எவ்வாறு அடைவது என்பதே பிரதான விடயம். அவ்வாறாயின் எவ்வாறு அல்லாவால் அந்த புதிய உலகை உருவாக்க முடியும்? சொல்ல அல்லாவின் தோட்டம் இருக்கு, காடுனோம் அல்லான்னு சொல்லுவாங்க. எவ்வாறு இந்த விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் விளங்கப்படுத்துவீர்கள்? இதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். இனி மற்ற மதங்களுக்கும் எப்படி விளங்கப்படுத்த? அதுக்கு ரியலி கடையணும் தான். எப்படி பாபா பத்தி சொல்லலாம் அவங்களுக்கு? தந்தை இந்த ஞான கடலை கடையணுமா வேண்டாமா? கடையணுமா? தந்தை இந்த ஞான கடலை கடைய வேண்டியதில்லை. தந்தை இந்த ஞான கடலை கடையும் வழிமுறைகளை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா ஞான கடல். இந்நேரத்தில் கலியுகத்தில் உள்ள அனைவரும் தமோ பிரதானாகவே இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காலத்தில் சத்தியுகம் நிச்சயமாக இருக்கும். சத்தியுகமே தூய்மையானது என கூறப்படுகின்றது. தூய்மையும் தூய்மையின்மையும் உள்ளன. தங்கத்தில் கலப்படம் கலந்துள்ளது. ஆத்மாக்களும் முதலில் சத்து பிரதானாக இருக்கின்றார்கள். பின்னரே அவர்களில் கலப்படம் கலக்கப்பட்டது. சத்து பிரதான், அதுக்கப்புறம் சத்து, ரஜு, தமோ, அப்போ என்ன இருக்கு? கலப்படம் இல்லையா? ஆத்மாக்களும் முதலில் தூய்மையாகவும் சத்து பிரதானாகவும் இருந்தார். ஆத்மாக்கள் தமோ பிரதான் ஆகும் பொழுதே தந்தை வர வேண்டி உள்ளது. பாபாவும் எப்ப வரார்? தந்தையே வந்து அந்த சத்து பிரதானான சந்தோஷ உலகை உருவாக்குகின்றார். அந்த சந்தோஷ உலகில் பாரத மக்கள் மாத்திரமே இருக்கின்றார். ஏனைய அனைவரும் அமைதி தாமத்தில் இருக்கின்றார்கள். அமைதி தாமத்தில் உள்ள அனைவரும் தூய்மையானவர். சத்தியகத்துக்கு போறதுக்கும் தூய்மை, அமைதி தாமத்துக்கு போறதுக்கும் தூய்மை.
அதன் பின்னர் அவர்கள் இங்கே தொடர்ந்தும் கீழிறங்கி வரும் பொழுதே மெதுவாக அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றனர். எல்லா ஆத்துமாக்களும் ஆரம்பத்துல இருந்து தூய்மையாகத்தான் வந்தது. இது ஒரு பெரிய ரகசியம். எல்லாருமே தூய்மையற்றவர்களாக ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது. பாபா சொல்றது, ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் ஊடாக செல்கின்றனர். இதுவும் ஒரு ரகசியம். அவர்கள் கடவுளின் இல்லத்துக்கு செல்ல முடியும் என அவர்கள் அனைவருக்கும் எவ்வாறு நீங்கள் கூறுவீர்கள்? நீங்க சிந்திக்கணும்ல, எப்படி மற்றவங்களுக்கு விளங்கப்படுது, எப்படி எல்லாருக்குமே என்ன விருப்பமாக இருக்கும், கடவுளுடைய இல்லத்துக்கு போகணும், கடவுள் எங்க இருக்காரோ அங்க போகணும், அதுக்குதான் நீ பிரார்த்திக்கிறது. எப்படி விளங்கப்படுத்தலாம்?
கடவுள் பேசுகின்றார். ஷரீர உறவுகள் அனைத்தையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இது எவ்வளவு யூனிவர்சல் மெசேஜ். எந்த மதத்துக்கும் இது ஓகே. சத்தியகத்துக்கு போறதுக்கு அந்த விஷயங்கள், சக்கரத்தை பத்தி அது தேவர்கள் ஆகக்கூடிய ஆத்மாக்கள். இது எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? ஷரீர உணர்வுகள் அனைத்தையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். நீங்கள் என்னை நினைவு செய்யும் பொழுது 5 தீய ஆவிகளும் உங்களிடமிருந்து அகற்றப்படுகின்றது. இது எல்லாருக்கும் சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இரவு பகலாக இந்த அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையும் அக்கறையை கொண்டுள்ளார். ஞாபகம் இருக்கா? ரீசெண்ட் இந்த முரளி எப்போ கேட்டது ஞாபகம் இல்லை எனக்கு. பட் வேத்து முரளியில தான் பாபா சொன்னது. ஐ திங்க் அந்த அர்த் குவேக் வந்தப்பவா, சுனாமி வந்தப்பா, இப்போ அந்த டைமுக்கு பாபா சொன்னது அவ்வளோ ஆத்மாக்கள் உடல் விட்டு. ஸோ பாபாவுடைய முகத்தில் அப்படியே ஒரு அவ்வளோ ஆத்மாக்கள் செய்தி ஞானம் கிடைக்கிறதுல இருந்து விடுபட்டுட்டாங்க. உங்களுக்கு அந்த அக்கறை இருக்குதா? பாபாவுடைய முகத்தில் அவ்வளோ. பிகாஸ் ஓகே, சின்ன குழந்தையாட்ட நீ அந்த மாதிரி செய்ய முடியாது தானே, ஞானம் கிடைச்சு முயற்சி செய்யறது. ஸோ பாபாவுக்கு அவ்வளோ இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அக்கறை இருக்குதா? இருக்கணும்னு சொல்லார் பாபா. குழந்தைகளாக நீங்கள் இரவு பகலாக இந்த அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையும் அக்கறையை கொண்டுள்ளார். இதனாலே அவர் அனைவரையும் சந்தோஷம் ஆக்குவதற்காக இங்கே வருவதற்கான எண்ணத்தை கொண்டுள்ளார். பாபாவுக்கு எண்ணம் ஏற்பட்டது. பாபா கீழே வரார். அத்துடன் குழந்தைகளாக நீங்கள் அவரது உதவியாளர்கள் ஆக வேண்டும். தந்தையால் தானாகவே தனியாக என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம தான் நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்கணும். ரைட்? அதனால பாபாவுடைய உதவியாளர்கள் ஆகணும். ஆகவே இந்த ஞான கடலை கடையுங்கள். இதுவே அதிமேன்மையான சங்கமயுகம் என்பதை மக்கள் விரைவாக புரிந்து கொள்ள கூடியவாறு எந்த வழிமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும். எந்த காலம் நடந்துட்டு இருக்கு, இது இவ்வளோ தெரிஞ்சாலும் மக்களுக்கு அதுவும் ஒரு முயற்சிக்கான ஒரு வழி. இந்நேரத்தில் மாத்திரமே மக்களால் அதிமேன்மையானவர்கள் ஆக முடியும். முதலில் அவர்கள் மேன்மையானவர்களாக இருக்கின்றார்கள், பின்னர் அவர்கள் வீழ்கின்றார்கள். அவர்கள் உடனடியாகவே வீழ்வதில்லை. அவர்கள் கீழே இறங்கிய உடனேயே தமோ பிரதான் ஆகுவதில்லை. அது எந்த டைம் ஆகிறதாலும், கலியுகத்துல வந்தாலும் உடனே ஆகிறது. அடிப்படையாக முதலில் அனைத்துமே சத்தோ பிரதானாக இருந்து பின்னர் சத்தோ ரஜோ தமோ சிதைகளின் ஊடாக செல்கின்றது. குழந்தைகளாக நீங்கள் பலவிதமான கண்காட்சிகளை நடாத்துகின்றீர்கள். இருப்பினும் மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ஆகையினால் வேறு எந்த வழிமுறைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும்? அவன் யோசிக்கிறார். கண்காட்சிகள், அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம் மக்களுக்கு வழங்கப்படுத்த? நீங்கள் பல்வேறு வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு இதற்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் எவ்வளோ வகையான சேவை வந்துட்டு இல்லையா? விங் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டது. அதுக்கப்புறம் மியூசியம் சேவை வந்துட்டது. இவ்வளோ கால் ஆஃப் டைம், விஐபி அந்த சேவை, இவ்வளோ சேவை வழிமுறை. எவருமே உடனடியாகவே முழுமையாகவும் சம்பூர்ணமாகவும் ஆக முடியாது. சந்திரனும் கூட படிப்படியாகவே சம்பூர்ணம் அடைகின்றது. நாங்களும் படிப்படியாகவே தமோ பிரதான் ஆகியதாலேயே எங்களுக்கு சத்தோ பிரதானாக ஆகுவதற்கும் காலம் இருக்கின்றது. இவ்வளவுதான் பாபா கிட்ட வந்த உடனே ஆகணும் அப்படின்னு சொன்னா கர்மாதி
பாபா இன்னைக்கே இப்பவே கொஞ்சம் டைம் எடுக்குது தான். பாபா சொல்றது, அது உயிரற்றது, ஆனால் இதுவோ உயிர் உள்ளது. எனவே நாங்கள் இவ்வாறு விளங்கப்படுத்துவது, நீங்கள் முஸ்லிம்களின் முல்லாக்களுக்கும் மசூதியின் தலைவர்களுக்கும் அவர்கள் ஏன் பிரார்த்தனை நமாஸ் செய்கின்றார்கள் என்றும் யாருடைய நினைவில் அதை செய்கின்றார்கள் என்றும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த விடயங்களை கடைய வேண்டும். ஜனாதிபதி போன்றவர்கள் பெரிய முக்கியமான நாட்களில் மசூதிகளுக்கு செல்கின்றார்கள். அவர்கள் சென்று சிரேஷ்டர்களை சந்திக்கின்றார். சிறிய மசூதிகளும் உள்ளன. ஈத் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு அவர்கள் செல்கின்ற ஒரு பிரதான மசூதியும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அனைவரும் சகல வகையான துன்பத்திலிருந்தும் விடுபட்டு சந்தோஷ உலகிற்கு செல்ல உள்ள பொழுதே பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். ஈதுக்கு பாராட்டுக்கள் பாபா சொல்றது, எங்க புது உலகத்துக்கு போறோம், அதுக்கு பாராட்டுக்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கின்றோம். ஒருவர் எதிலாவது வெற்றி அடையும் பொழுது பாராட்டப்படுகின்றனர். தம்பதிகள் திருமணம் செய்யும் பொழுதும் அவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்களாக. நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் என தந்தை விளங்கப்படுத்துகிறார். அது உலகத்துல செய்யறது, நீங்க எப்படி செய்யலாம். இந்நேரத்தில் நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து முக்தியும் ஜீவன் முக்தியும் என்னும் ஆஸ்தியை பெறுகின்றோம். இதற்காக நீங்கள் பாராட்டுக்களை பெற முடியும். முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் தான் பாராட்டுக்கள். தந்தை கூறுகின்றார், பாபா நமக்கு சொல்றார், உங்களுக்கு பாராட்டுக்கள், கங்க்ராச்சுலேஷன். பாபா உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் 21 பிறவிகளுக்கு பல் கோட்டீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். மக்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை கோரி தந்தையிடமிருந்து எவ்வாறு பாராட்டுக்களை பெற முடியும். நீங்கள் இப்பொழுது இவை அனைத்தையும் அறிவீர்கள். ஆனால் மக்களால் உங்களை பாராட்ட முடியாது. அவர்களுக்கு உங்களை தெரியாது. அவர்களுக்கு உங்களை தெரியாது. அவர்கள் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கும் பொழுது அவர்களும் பாராட்டுக்களை பெற தகுதி வாய்ந்தவர்களாக முடியும். நீங்கள் மறைமுகமானவர்கள். தெரியுமா உங்க வீட்டுல நீங்க யாருன்னு? நீங்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டுக்கள் தெரிவிக்கின்றீர்கள். பாராட்டுக்கள். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு சொந்தமானவர்கள். பாபா ஏதோ ஒரு அவ்வியக்கு மொழியில சொல்ல, டெய்லி நைட்டு பாபா கிட்ட போகும்போது பாபா நமக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. ஒரு சங்க மிகத்தோடைய ஒரு நாள் இல்லையா, நீங்க அதுல எவ்வளவு சம்பாதிச்சோம். டெய்லி நைட்டு பாபா கிட்ட போகும்போது பாபா நமக்கு சொல்லுவாங்க பாராட்டுக்கள். பாபாக்கு குட் நைட் சொல்லுவோம். ஸோ நம்மளும் ஒருத்தருக்கு என்ன சொல்றோம்? பாராட்டுக்கள். நாங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஒருவர் ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்லும் பொழுது அல்லது அவரது குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாராட்டப்படுகின்றார். ஒரு குழந்தை தனது பரீட்சையில் சித்தி எய்தும் பொழுது பாராட்டப்படுகின்றார். நீங்கள் உங்கள் இதயத்தில் ஆழமான சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களையே பாராட்டுகின்றீர்கள். சொல்றீங்களா? டெய்லி என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேற யார் சொல்லாம பாபா சொல்றது உங்களுக்கு நீங்களே, நீங்கள் உங்களையே பாராட்டுகின்றீர்கள். நாங்கள் எவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோமோ அந்த தந்தையை கண்டு கொண்டோம். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ஆத்மாக்களாக நீங்கள் அனைவரும் சீரழிந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்கதியை பெறுகின்றீர்கள். ஒவ்வொருவரும் ஒரே வகையான பாராட்டுக்களை பெறுகின்றார்.
ஒவ்வொருவரும் ஒரே வகையான பாராட்டுகளையே பெற்றார்கள். இறுதியில் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். கீழான நிலையில் உள்ளவர்கள் அதிமேலான நிலையில் உள்ளவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பார்கள். நீங்க அதுலயும் அந்தஸ்து இருக்கு இல்லையா? கடைசியில நீங்கள் சூரிய வம்ச குலத்தின் சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகளாகுகின்றீர்கள். குலத்தில் கீழான நிலையில் இருப்பவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுபவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பார்கள். சித்தி அடைந்தவர்கள் பாராட்டப்படுவார்கள். அவர்கள் பூஜிக்கப்படுவார்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஆத்மாக்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அந்த ஆத்மாக்கள் பின்னர் பக்தி மார்க்கத்தில் பூஜிக்கப்படுவார். எல்லா தாதிகளும் அப்படி முடிச்சு தன்னுடைய பாகத்தை சூக்ஷ்மதனத்துக்கு போகும்போது பாபா என்ன சொல்றாரு? இதுதானே ஒவ்வொரு தாதியும் கர்மாத்தியை தடைஞ்சு மேல போறாங்க. பாபா அப்படித்தான் வெற்றிகரமா வந்துட்டியா குழந்தை, பாராட்டுக்கள் இல்லையா? இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சங்கம் யுகத்துல. எப்படி ஒவ்வொரு தாதியும் எவ்வளோ அடைஞ்சு இவ்வளோ மேல போனது இல்லையா? பாபா பாராட்டுக்கள். நீ வெற்றி மாலையில வந்தவங்களுக்கு அவர்களை ஏன் தாங்கள் பூஜிக்கின்றனர் என மக்கள் அறியார்கள். ஆகவே எவ்வாறு பிறருக்கு விளங்கப்படுத்தலாம் என்ற ஒரே அக்கறையே குழந்தைகளாகி நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு தடவைகள் இன்னைக்கு பாபா நடுல சொல்றார். நாங்கள் தூய்மையாகி விட்டதால் எவ்வாறு பிறரையும் தூய்மையாக்கலாம்? உலகம் மிக பெரியது. ஒவ்வொரு வீட்டையும் செய்தி சென்றடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாபா எப்படி யோசிக்கிறார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் துண்டு பிரசன்கள் போடப்படும் பொழுது அனைவரும் அதை பெற்றுக் கொள்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கையில் செய்தி கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் எவ்வாறு தந்தை அடைவது என எவருமே அறியார். அனைத்து பாதைகளும் கடவுளிடம் விட்டு செல்லும் என அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், நீங்கள் பிறவி பிறவியாக பூஜித்து தான தர்மங்கள் செய்தீர்கள். இருப்பினும் நீங்கள் பாதையை கண்டுபிடிக்கவில்லை. அவை அனைத்தும் அனாதியாகவே தொடர்ந்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவை எப்பொழுது ஆரம்பித்தன? அனாதியானது என்பதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் கூட நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கருமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த ஞானத்தின் வெகுமதியான சந்தோஷம் 21 பிறவிகளுக்கு நீடிக்கின்றது. அதன் பின்னரே துன்பம் உள்ளது. அதிக அளவு பக்தி செய்துள்ளவர்களின் கணக்குகளும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன. பக்தியின் பலன் இவ்வளவு கிடைக்குது நமக்கு. இந்த விவரங்கள் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் விளங்கப்படுத்தப்படுவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பத்திரிகைகளில் அச்சிடலாமா? இன்னைக்கு என்னென்ன மாதிரி கண்காட்சிகள், பத்திரிகைகள், கொண்டு பிரசுரங்கள், அதற்கு காலம் எடுக்கும். அனைவரும் அவ்வளவு விரைவாக செய்தியை பெற மாட்டார்கள். அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் அப்பொழுது அவர்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அது அவ்வாறு இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்திற்காக முயற்சி செய்கின்றீர்கள். எமது தர்மத்துக்கு சொந்தமானவர்களை எவ்வாறு மீண்டும் வெளிப்பட செய்ய முடியும்? யார் மாற்றப்பட்டுள்ளார்கள்? இனி மத மாற்றம் செய்யப்பட்டவர் என நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இந்து சமயத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆதியில் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள். இதை எவருமே அறியவும் மாட்டார். உறுதியான இந்துக்கள் தங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பார். இந்நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். தூய்மையாக்குபவரே வாருங்கள் என அவர்கள் அழைக்கின்றார்கள்.
அவர்கள் அஷரீரியானவரை வந்து தங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்லுமாறு அழைக்கின்றார். எவ்வாறு அவர்கள் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கூறினார்கள்? ஆரம்பத்திலிருந்தே இருக்குல்ல தான், எப்படி அது வந்தது? எப்படி கூறினார்கள்? இந்நேரத்தில் அவர்கள் தோற்கடித்து பெறுவதற்கு பாரதத்தில் எந்த ராஜ்யமும் இல்லை. போராடுவதால் அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை பெறுவதில்லை. போராடுவதால் அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை பெறுவதில்லை. எவ்வாறு சாதாரண மனிதர்கள் தேவர்களாக முடியும் என எவருமே அறியார். இதெல்லாம் விளங்கப்படுத்துவதற்கு வாங்க சொல்லுங்க. நீங்கள் இப்பொழுது இதை தந்தையிடமிருந்து அறிந்துள்ளீர்கள். மற்றவர்களும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடையும் வகையில் இதை நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு கூற முடியும்? அவர்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். யாரது? அதனால் அவர்களால் அறிந்து கொண்டு அல்லாஹ்வையும் நினைவு செய்ய முடியும். ஈத் பண்டிகையின் பொழுது நீங்கள் யாருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றீர்கள் என அவர்களிடம் வினவுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் செல்கின்றீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா? உங்களுக்கு அதில் அதிகளவு சந்தோஷம் இருக்கின்றது. நீங்கள் பல வருடங்களாக அதை செய்கின்றீர்கள். நீங்கள் என்றும் கடவுளிடம் செல்வீர்களா இல்லையா என குழப்பம் அடைந்துள்ளீர்கள். நாங்கள் ஏன் கற்கின்றோம்? அல்லாஹ் மாத்திரமே அதி மேலானவர். முஸ்லிம்களுக்கும் எப்படி வழங்கப்படுகிறது? அவர்களிடம் கூறுங்கள், நீங்களும் அல்லாஹ்வின் குழந்தைகளான ஆத்மாக்களே ஆவீர்கள். அல்லாஹ்விடம் செல்வதற்கே ஆத்மாக்கள் ஆசைப்படுகின்றார்கள். முதலில் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மாக்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார். இந்த உலகை இப்பொழுது ஸ்வர்க்கம் என அழைக்க முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் வீட்டிற்கு செல்லும் வகையில் தூய்மையாக முடியும்? அங்கே விகாரமான ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் விகாரமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாக்கள் சடுதியாக சத்தோ பிரதானாக முடியாது. இந்த விடயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்தித்து பார்த்து கடைய வேண்டும். கடைஞ்சு மற்றவங்களுக்கு எப்படி விளங்கப்படும்? பாபா பிரம்ம பாபா இந்த ஞான கடலை கடைவதால் அவரால் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடிகின்றது. நீங்களும் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கு வழிகளை உருவாக்க வேண்டும். பிரம்ம பாபா எப்படி செய்யறாங்க அதே போல நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம். இங்கே வந்து குழந்தைகளை அவர்களின் துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு ஏற்பட்டது. இங்கே வந்து குழந்தைகளை அவர்களின் துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு ஏற்பட்டது. அதே போன்று நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆக வேண்டும். தந்தையின் உதவியாளர்கள் ஆக வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி சென்று அடைவதற்கான வழிகளை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
அனைவரிடமிருந்தும் பாராட்டுக்களை பெற வேண்டுமாயின் எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்டுக்கள் பெறணும் அப்படின்னா சொன்னார் பாபா, வெற்றி மாலையில் ஒரு மணி ஆகுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் எல்லார்கிட்ட இருந்து கடைசி ரிசல்ட் வரும் பொழுதுதான் எனக்கு கங்க்ராச்சுலேஷன். ஒண்ணு பாபாக்கு சொந்தமாயிடும் இல்லையா. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு என்னது அட்மிஷன் கிடைச்சிடுச்சு, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் கடைசியில படிச்சு முடிச்சு என்ன மாதிரி பட்டம், சும்மா அப்படி கிராஜுவேஷன் இல்ல, அதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ அது ரெண்டுமே பாபாக்கு சொந்தமாயிட்டோம் நம்ம, அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் கடைசியில வெற்றி மாலையில் வரதுக்கு அதுக்கு பாராட்டு. அதனால அதுக்கு ஆகுறதுக்கு இப்போ நம்ம செய்யணும். பாபா சொல்றது ஆசீர்வாதம். நீங்கள் கரன்ஹார் செய்பவர் மற்றும் கராவன்ஹார் செய்வதற்கு தூண்டுபவர் ஆக இருப்பதன் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் கரன்ஹார் மற்றும் கராவன்ஹார் இருப்பதன் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் ஒளி கிரீடத்தை அணிவீர்களாக. நான் ஒரு கருவி, ஒரு கர்மயோகி, கரன்ஹார் செய்பவர், தந்தையை கராவன்ஹார் செய்ய தூண்டுபவர் ஆவார். இந்த இயல்பான விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் சதா ஒளி கிரீடத்தை கொண்டிருப்பதுடன் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாகவும் ஆகுவீர்கள். தந்தையும் நானும் மட்டுமே. நேத்துல இருந்து இதுதான் கேட்டேன். தந்தையும் நானும் மட்டுமே, மூன்றாவது நபர் கிடையாது. இதை இலகுவாக அனுபவம் செய்யும் போது அது உங்களை ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆக்கும். நீங்க சொன்னது பாபா நீங்க சொல்லாரு எப்படி கவலையற்ற சக்கரவர்த்தி. இத்தகைய சக்கரவர்த்திகள் ஆகுபவர்கள் மாயை வென்றவர்களாகவும் தமது பௌதீக புலனங்கங்களை வென்றவர்களாகவும் சடப்பொருளை வென்றவர்களாகவும் ஆகுவார். எவ்வாறாயினும் தவறுதலாக வேணும் ஒருவர் வீணான உணர்வுகள் மற்றும் நோக்கங்களின் சுமையை தனக்குள் வைத்துக் கொண்டால், என்ன சுமை இருக்குன்னு சொல்றாரு பாபா, தவறுதலாக வேணும் ஒருவர் வீணான உணர்வுகள் மற்றும் நோக்கங்களின் சுமையை தனக்குள் வைத்துக் கொண்டால் ஒரு கிரீடத்திற்கு பதிலாக என்ன இருக்கும்? தனது தலையில் கவலைகளின் பல கூடைகளை வைத்திருப்பார். கூட வேணுமா? கிரீடம் வேணும். சாய்ஸ். ஸ்லோகம். சகல பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஷரீர உறவுகளின் மீதுள்ள பற்றுகள் அனைத்தையும் அழித்தவர் ஆகும். சகல பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஷரீர உறவுகளின் மீதுள்ள பற்றுகள் அனைத்தையும் அழித்தவர் ஆகுங்க. நமக்கு எதாவது பற்றே இல்லதானே? இருக்குதா? முடிஞ்சிட்டுதானே எல்லாம் பற்றும். அவ்வியபுர சமைக்க இப்போது இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலை ஆக்குங்க. உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் மௌனமாகி, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது பாபா சொல்றது, உங்களின் எண்ணங்கள் அனைத்தையும் மௌனமாக்கி பாபாவும் நானும், இதுதான் ஃபுல் பிராக்டிஸ் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும்போது
உங்களின் யோகம் சக்தி வாய்ந்ததாகிவிடும். இந்த ஒரு பிராக்டிஸ்ல இருந்து தான் எரிமலை யோகா இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். பாபாவும் நானும் சிம்பிளா பாபா சொல்லுவாங்க, பாபாவும் நான் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும்போது உங்களின் யோகம் சக்தி வாய்ந்ததாகும். தந்தையை சந்திக்கும் அனுபவத்தை தவிர வேறு எண்ணங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். அப்போது மட்டுமே உங்களின் நினைவானது அக்னியை போல் சக்தி வாய்ந்தது என்று உங்களால் சொல்ல முடியும். அதன் மூலமே மாற்றம் இடம்பெற முடியும். ஆசீர்வாதத்திலும் நானும் பாபாவும் கரண் ஹாத் கராவும் நானும் பாபா. என்ன அக்கறை இருக்கணும், பாராட்டுக்கள் எப்படி பெறணும், அதே விஷயம். உங்களுக்கு என்ன சொன்னாரு பாப்பா? அவங்களுக்கு எப்படி வழங்கப்படும்? கீழே இறங்கி வந்தாலும் உடனே தமோ பிரதான ஆகிறது இல்லை, படிப்படியாக தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சந்தோஷ தாமத்துக்கு போகிறதுக்கு வாடிய காட்டு ஆத்மாக்கள் காட்டினா திருப்பி துக்கதாமத்துக்கு உதிர்ப்பாயிருப்பாங்க, திருப்பி திருப்பி குழந்தை விடுவான். திரும்பி சொல்றீங்க. அதனாலதான் பாபா சொல்றது கண்காட்சிகளை விளங்கப்படுத்தினாலும் புரியலையா அவங்களுக்கு. பாபா சொல்றது எல்லாரும் பாபா பழங்காமல் தான் இருக்கு, எல்லாரும் அங்கே இருக்கிற இல்லை, கொஞ்சம் பேர் சத்தியத்துக்கு வரீங்கணும், திரேதாரியத்துக்கு அந்தந்த டைமுக்கு வரீங்கணும், திரேதாரியத்துக்கு கொஞ்சம் பேர் சுவாபரியத்துக்கு அப்படி வரிசைக்கான வரும் பொழுது எல்லாருமே எப்படி சதோப்பிரதான வந்து படிப்படியாக மனிதர்கள்லாம் மேன்மையானவர்கள். புருஷோத்தம் ஒரே ஒரு பரமதம்பி தான் இருக்கிறேன். லௌகீக தந்தையை வந்து பரமதம்பின்னு சொல்ல முடியும். நாடகம் முடியும் போது எல்லாரும் வீடு திரும்புவாங்க என்று சொல்கிறேன். ஒரே ஒரு தந்தை தான், இல்லையே தந்தை உங்களை அழைத்து செல்லும். உடனே சதோப்பிரதானமாகிறது, டைம் எடுக்கணும்னு சொல்கிறேன். தமோ பிரதானம் ஆகிறதுக்காக நேரம் எடுத்தது, சத்தோ பிரதான ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். நேற்று சொன்ன கவலையற்ற சக்கரவர்த்தி பிளஸிங் கடைசியாக பாபா நான் வாசிச்சதுலேயும் அதான் வந்தது. எப்படி எப்படி வந்து தனியாக பாபா நானும் அவ்வளவு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்தி எப்படி கொடுக்கலான்னு சிந்தி கடவுளோட இல்லறம் என்று சொல்கிறார். கடவுள் இல்லறத்துக்கு போகிறதுக்கு அது கடவுள் அப்பா அம்மாவும் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். அங்கதான் அமைதி கிடைக்கும். பாராட்டுகள் வந்து பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துகள் சாதாரண எங்களுக்கு ஜீவன் முக்தி அடைக்க பாராட்டுகள். அப்பாவுக்கு சொந்தமாயிட்ட உண்டே உங்கள் பாராட்டம் புற வெற்றி மாதிரி. பிரதானே ஆக்சுவலி பாருங்க, உலகத்துல இவ்வளவு பேருக்கு பாபாவுடைய கரெக்டான அறிமுகம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும். எல்லாரும் மறுத்தா கூட துக்கத்து வரைக்கும், ஆனா விமர்சனம்
எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் வர முடியாது. முடியாது. நாங்கள் தூய்மையாயிட்டோம், அவையை தூய்மையாக்குவோம். ஆனா இவ்வளோ ஆகுது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கான பாதை. பாதிச்சு பாபாவுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு பாருங்க. அவ்வளோ பாபா சந்தோஷத்தை கொடுப்பவர், துன்பத்தை அளிப்பவர். ஸோ அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், மற்ற ஆத்மாக்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பாபாவுடைய அக்கறை இல்லையா? ஸோ உங்களுக்கும் அந்த அக்கறை இருக்கணும்னு சொல்லலாம். இவ்வளோவாவது சொல்லுங்க அவங்களுக்கு. சரீர உறவுகள் அந்த மாதிரி அந்த அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்போ நீங்க விகாரத்துல இருந்து விடுபடலாம். ஏன் பாபா சொல்றதுதான், அது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அவங்க சந்தோஷ வழிக்கு எப்படி கொண்டு எல்லாரும் சத்தியுகத்துக்கு வரதில்லை. பட் அதனால தான் பாபா பல விஷயங்கள் சொன்னோம். ஒண்ணு சந்தோஷத்தை எப்படி கொடுக்கலாம், இன்னொன்னு அவருடைய வீட்டுக்கு, கடவுளின் வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போகலாம், அத அந்தந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எப்படி விளங்கப்படுத்துறதுன்னு சிந்திங்க. பாபா சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்களே கங்க்ராச்சுலேஷன். அது டெய்லி சொல்லணும். பாபாக்கு குட் நைட் சொல்லப்போ நமக்கு நாமே சொல்லுவோம், பாபா நமக்கு சொல்லுவோம். ஒரு அப்டேட் மூலையில வாங்க சொல்லியிருக்காரு. குதான்னு சொன்னா நண்பன் தானே? குதான்னா நண்பன், கடவுளோட நண்பன். குதா தோஸ்த், தோஸ்த், தோஸ்த்னா தான் நண்பன். குதாங்க கடவுள். சுதேஷ் சிதி அது எப்படி விளங்கப்படுது? குதாம்னா குது ஆ மீனிங் தானாகவே வருபவர். குத் அப்படின்னு சொன்னா தானாக, ஆனா வருது. குதா அப்படின்னா தானாகவே வருபவர். அந்த விளக்கம் கொடுப்பேன். ஆசீர்வாதத்திலும் இதிலும் அழைத்திலும் மேலும் நானும் தந்தையும் நானும் பாபா கவலையிட்டு இன்னைக்கு புரியுது. அதுதான் எரிமலை யோகாவுடைய ஃபவுண்டேஷனே என்னது? நானும் பாபா. வேற எந்த எண்ணமும் இல்லை. ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுடைய யோகா எப்படி இருக்கும்? சக்திசாலி. வேற எதுவுமே இல்லை. ஆக்சுவலி சிம்பிளா நம்ம செஞ்சோம்னா போதும். வேற எந்த எண்ணமும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அது நானும் பாபா அந்த அனுபவத்துல போயிட்டோம்னு சொன்னா சக்திசாலி. நல்லதான் பாபா சார். ஆக்சுவலி எளிமையானது, நீங்க தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க. தெரிஞ்சப்ப எளிமையா இருக்கும், ஆனா தெரியாத வரைக்கும் அது காம்ப்ளிகேஷன் ஆகும். தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவுதானா அப்படின்னு சுலபத்தில் தான் சொல்லி முடிச்சு சகல பந்தனம் சரீரம் இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா யோகா தான் பட்டவர். அந்த நீங்க எல்லாம் வந்தீங்க தானே அந்த பிகே ப்ரோக்ராமுக்கு, ஹவுஸ்வர்க்கு எல்லாம் வந்தீங்க தானே? அதுல எப்படி இருந்தது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி நடந்தது? பட்டர்ஃப்ளைக்கு அந்த கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டே இருக்கும், நிறைய சாப்பிடணும் இல்லை? அது அப்படிதான். நான் ஆக்சுவலி ஃபிசிக்கல் லௌகீகத்துல கூட அந்த கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டு 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 அதுக்கப்புறம் அது குக்கூன்ல போகும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது போல நிறைய நம்ம ஞானத்தை கடைஞ்சு உள்ளுக்குள்ளார எடுத்து நிறைய செய்யல, அதுக்கப்புறம் அகநோக்குல போய் அதுக்கப்புறம் எசன்ஸ் சாரத்துக்கு வரும். ஞான கடல் இல்லைன்னா மனம் புத்தி எப்படி சுத்தமாக்குறது? அவ்வளோ இருக்குல்ல அதுல பழைய விஷயங்கள், கணக்குகள், அதனால இழுக்கும். அது எல்லாத்துல இருந்து விடுபடணும்னா நிறைய நம்மளுடைய மனம் புத்திய வந்து ஞானத்துல அப்படியே ஊற வைக்கணும். அப்போ நம்மளால அது நானும் பாபாவும் இருக்கணும். எல்லா விஷயங்கள் வரும், இல்ல உடல் இழுக்கும், தூக்கம் வரும் இல்லையா? அதுல இருந்து நம்ம மேல போகணுமே. நல்ல அதுல இருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு ஞானத்தை கடையணும் பாபா சொல்றார். சேவைக்காகவும் சரி, குளிப்பாட்டு தான் வீட்டை கொண்டு வரோம். அழுக்காக இருந்தால் ஈவன் லக்கிக்கு பேரண்ட்ஸ் ஓடி நாங்கள்
குளிக்க வராட்டியும் அடியோடு குளிச்சா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிதான் வந்து பேரும் ரூபம் இல்லாத எந்த ஒரு பொருளும் இல்லை. எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்ப பாபு சொன்ன அந்த முதலைன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு ரூபம் தான். அவ்வளவு பக்தி மத சில நல்ல விஷயம் இருந்தாலும் சில இடத்துல கடவுளை நிறைய கவலைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அது கேவலப்படுத்துறோன்ற பாவனை இல்ல அதுல. அதுதான் இல்லையா, நாயில இருக்கு பூனையில இருக்குலாம் சொன்னாலும் அதுவும் ஒரு பெருமையோட சொல்றது. எங்கும் இருப்பார் தூணிலும் இருப்பார். ஆனா அது எவ்வளவு ஒரு பெரிய அவமரியாதைன்னு அப்புறமா தான் நமக்கு தெரியுது. இப்ப அப்பாண்ட வந்தப்ப அதுதான் சொல்றது, தனக்கு பெறாத அவமானம் அவன் கூட கிடைக்குது. அவன் நானே பேசா இருக்க அது கூட நல்லா பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்காரு, மாயே உங்களுடைய மூக்க வந்து வெட்டியாச்சு, இனி என்ன உங்களுக்கு அவ்வளோ ஈகோ இருக்கு இல்லையா? மூக்கு மேல தானே இனி என்ன அகங்காரம் உங்களுக்கு, அதெல்லாம் விடுங்க. சிவானி சிஸ்டர் அன்றைக்கு சொன்னா, ஏன் அதிகமாக பாபா சொல்ற மாயை வந்து மூக்க பிடிச்சிருக்கு, காது பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, மூக்கு பிடிச்சா தான் ப்ரீத் பண்ண இல்லாத நிலையில் எங்களை ஆக்குவோன்ட்டு நாங்கள் அப்படியே சஃபகேட் பண்ணிட்டு நாங்கள் பாபா விட்டுட்டு போயிடும். அந்த டை பண்ணுவோம், பாபாட்ட இருந்து டை பண்ணுவோம், மூச்சு விட. மூக்குக்கு மேலே கோபம் வர்றதுன்றது இங்கே ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மாவில் கோபம் வர்றது தான் அப்படி சொல்லிட்டாங்களோ. சரி, அது வந்து ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. மூக்கு அந்த அந்த மீச மூக்கு அதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்கான ஒரு விஷயங்கள். குப்புற விழுந்தாலும் மீசை அந்த மாதிரி. அதனால அந்த ஒரு அகங்காரம் வர்றதுக்கு தான் அந்த மாதிரி கோபம் அந்த மேல வருது. நம்ம அப்படிதான் பண்ணுவோம் மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் அகங்காரம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சுயத்துக்காகவும் சொல்லியிருக்காரு. தென் நம்ம இப்போ சேவைக்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரியலி நம்ம யோசிக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க, பிகாஸ் பாபா சொல்லியிருக்காரு, நீ உங்களுக்கு கனெக்ஷன் வரவங்க வந்து உங்களுடைய கனெக்ஷன் தான். எல்லா பாபாவோட குழந்தைங்களும் அவங்க கனெக்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு இல்லை தானே. உங்களுக்கு தான் அவங்க கூட ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப நீங்க தான் பாபாவுக்கு அவங்கள வெளிப்படுத்த, பாபாவை அவங்களுக்கு வெளிப்படுத்த. அது உங்களுடைய ஸ்பெசிபிக் பர்சனல் சேவை, ரைட்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு தெரியும்? பாபாவுடைய ஃபேமிலியில, உலகத்துல இருக்கிற ஃபேமிலிக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட்? அப்போ நீங்க தான் வந்து அவங்களுக்கு செய்திக்கு கொடுக்கறதுக்கு பாபா உங்களை அங்க கருவியாக வச்சிருக்காரு. இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, அங்க எவ்வளவு பேர் பிகேஸ் இருக்காங்க? இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஆக்சுவலி அப்படியே சுத்தி பாருங்க, நீங்க மட்டும்தான் பாபாவோட குழந்தை, அவ்வளோ தூரத்துக்கு தூரம். ஸோ நீங்க அங்க இருக்கீங்க, நீங்க தான் கருவி, வேற யாரும் வந்து அங்க பாபாவோட செய்தி கொடுக்கல. நீங்க தான் பாபா உங்களை அங்க கருவியா வச்சிருக்காரு. எதுக்கு? பாபாவோட செய்தி கொடுக்கறதுக்கு. ஓகே, ஓரளவுக்கு இன்டர்நெட்ல மீடியால பார்த்து, பட் நீங்க அங்க பிசிக்கலா இருக்கீங்களே. இல்லை, உங்க வீடாகட்டும், வேலை இடமாகட்டும், உங்களுடைய சொந்தக்காரங்கள் ஆகட்டும், நீங்க தான் கருவி. இப்போ நீங்க சொல்லலைன்னா பாபா என்ன சொல்லியிருக்காரு கடைசியில? உங்களை கேட்பாங்க, நீங்க எல்லாம் அடைஞ்சிட்டீங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு. இப்போ கூட ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்கூல் அவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாமே, இவ்வளோ ஏன் சொல்லல? இப்போ கூட சொல்ற ஆட்கள் இருக்காங்க.
நீங்க சொல்றது ஒருவேளை நம்ம ஊருக்கு சரியா வரலாம், ஆனா இங்க வந்து நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார் பக்கத்துல, ஐயோ அப்படியா, அப்ப நான் இன்னைக்கே பப்புக்கு போகணும், உலகம் மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நான் இப்பயே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அவரு சொல்றாரு. உலகம் மாற போகுது தந்தை பார்த்து சொல்லணும் இல்ல, அவங்களுக்கு என்ன எப்படி சொல்லணும். முஸ்லீம் தான், அவங்களுக்கு நம்மளோட கடவுள் இதெல்லாம் ரொம்ப கூட தானே இருக்கு. அவங்களுக்கு குதா கும்பிடுறது, நமாஸ் பண்றது எல்லாமே கூட தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களே இந்த மாதிரி சொல்றாங்க. அதுலயே வந்து இப்ப திரும்ப டிவிஷன் வந்துட்டு இருக்குது, பிராக்டிசிங் முஸ்லீம், நான் பிராக்டிசிங் முஸ்லீம்னு சொல்லிட்டு. சாதுரியமாக எப்படி விளங்கப்படுத்தணும் யுக்தியை பயன்படுத்தி. ஆக்சுவலி நம்ம வந்து பாபாவோட நினைவுல இருக்கும், ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னா அவங்களும் பாபாக்கு நெருக்கமாக வரணும். அந்த வைப்ரேஷன்ஸே அவங்களுக்கு போய் சேரும். அவங்களே வந்து கேட்பாங்க, என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க. அதுதான் நம்ம முக்கியமாக சொல்ற இடத்துல நம்ம சொல்லலாம். பட் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ், பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து தான் நம்ம அங்க கிரியேட் பண்ணும் பொழுது அது ஒரு ரொம்ப முக்கியமான வழிமுறை. அவங்க வந்து பாபாக்கு நெருக்கமாக அப்போ அவங்க கேட்பாங்க இல்லையா, என்ன எப்படி, அப்போ அவங்களுக்கு நம்ம அது கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த நோக்கமாக இருக்கணும், அவங்களும் வரணும், அவங்களும் ஏதாவது பாபா கிட்ட இருந்து நன்மை எடுக்கணும், ஏதோ ஒரு வழியில, டைரக்டோ இன்டைரக்டோ. உள்ளார்த்தமா அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம், நோக்கமே இல்லைன்னா அப்ப எப்படி இல்லையா, அவ்வளவாவது நம்ம வைக்கணும். அப்போ பாபாவோட வைப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு போய் செஞ்சு ஏதோ ஒண்ணு எடுப்பாங்க. அந்த அக்கறை இருக்கணும்னு இன்னைக்கு பாபா சொல்றேன். கடவுளின் உதவியாளர்கள் இல்லையா, குதாயி கிதுமத்காரன்னு சொல்லுவாங்க. அதுவும் முஸ்லிமுடைய இன்னைக்கு ஃபுல் அந்த ஃபேத்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பாபா சொன்னது, குதாயி கிதுமத்காரன்னா கடவுளின் உதவியாளர்கள். கடவுளின் சேவை, கடவுளின் உதவியாளர்கள்னு சொன்னா பாபாக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூட்டிட்டு போனோம். வெறும் குழந்தைகள் மட்டும், இந்த தெய்வீக குழந்தைகள் மட்டும் இல்லை, பாபா எல்லாருக்குமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறது பாபா தானே. ஒரே ஒரு சத்கதி தான் இருக்கிறது. சோ அப்படி நம்மளும் அவரோட குழந்தைன்னு சொன்னா நமக்கும் அந்த அக்கறை இருக்கணும்னு சொல்றார் பாபா. இன்னைக்கு சந்தோஷத்திற்கான வழி காமிக்கிறதுக்கு அக்கறை உங்களுக்கு இருக்கணும். அந்த அக்கறை மட்டும் அக்கறை மட்டும். அதான் நீங்க இந்த ஒரு விஷயம் என்னோட நான் செஞ்சுட்டு பார்க்குறேன். சொன்னீங்க எங்களோட சேர்ந்த வேலையை போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வீட்டில் விட்டா அப்படி கொடுக்க. அப்போ சொன்னோம் அந்த 33 கோடி ஆத்மாக்களும் அப்படி செய்ய விழிக்கிட்டாலே 800 கோடி ஆத்மாக்களும் அறிவும் போகுது. அங்கே போன மட்டும் இல்லை, அது இங்கே போகுது. ஸோ அமிர்த வேளால உங்க ஆஃபீஸ்லயோ வேலை இருக்கணும், நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுங்க பாபாவோட வைப்ரேஷன். அவங்க வரணும், இனி வரணும்னா ஏதோ ஒரு வகையில சந்தோஷம் அடையும். ஸோ அவங்களுக்கு அது போய் சேரும் தானே. ஸோ இதெல்லாம் அக்கறை இருக்கணும். அக்கறை இருந்தா தானே நம்ம அதை செய்வோம். இல்லைன்னா நம்ம பாடுங்க நம்மளுடைய சின்ன உலகத்துல நானும் பாபாவும் அப்படின்னு. பட் அப்படி பட் சேவைக்கு நம்ம அவங்கள பத்தி, பிகாஸ் நம்மள நிரப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கும் கொடுக்கணும் என்ற அக்கறை. நிரப்பாட்டி அங்கே கொடுக்கலாம். நேற்று நீங்கள் அந்த வெள்ளை உடுப்பை பற்றி சொன்னீங்க, இந்த இடத்துல கலர் உடுப்பு போட்டால் பெட்டர். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் அதிகமாக நாங்கள் அங்கே நிற்க வீட்டில் நிற்க கலர் உடுப்பு தானே போடுறது. அப்போ இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உடைக்கலாம் ஆக்கள் கேட்டவே. அப்போ தான் நினச்சேன் ஆட்ஸ் குட் ஐடியா தானே வெள்ளை உடுப்பு போடைக்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை போட இல்லாமல் போனால் இட்ஸ் பெட்டர் இந்த ஏரியாவுக்கு தக்கதாக போக சொல்லி கேதிசரி சிஸ்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணவ என்னென்ற ஏன் காரணம்னு சொல்லிக்கா. ஓகே, அப்போ அதுக்கு தக்கதான் நாங்கள் போகணும். பட் இன்றைக்கு மார்னிங் 5 o'clock அதில் போயிருந்து ஜஸ்ட் இன்னொரு மெடிடேஷன் மாதிரி பெஞ்சில் இருந்து செய்ய ஒரு ஆள் ஓடிக்கொண்டு போயிட்டு என்னென்ன சொன்னேன், பீஸ்ஃபுல் சொல்லிட்டு போனேன். சொல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றது. பட் இங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க, எங்க ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து போனா இந்த, பிகாஸ் இங்க வந்து ஒரு கல்ட் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி வந்திருக்கு முன்னாடி. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிகாஷனுக்காக தான்.
கோர்ஸ் நம்மளுடைய வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு போய் சேருது. பட் எல்லாம் சேர்ந்து வயிற்றுல போனா சேர்ந்து வயிற்றுல போறோம், அந்த மாதிரி தான். நீங்க தனியா போறீங்க, கொஞ்சம் 2-3 பேர் போறீங்க, தட்ஸ் ஓகே. பட் சேர்ந்து எல்லாம் போனா இது என்ன மாதிரி விஷயம்னு சில பேர் பார்க்கலாம். அதனால ஒரு ப்ரிகாஷன். கோர்ஸ் நம்மளோட வைப்ரேஷன் போய் சேருது. பாவம் நம்ம கொடுத்த யூனிஃபார்ம் தான் நீ நிறைய செய்யுது. அதுதான் அப்பா நான் கிளாஸ் கொடுக்க அப்பா என்னோட திங்கிறேன் ஆறாருக்கு இப்படி எந்தெந்த சூழ்நிலை தான் சொல்லுவேன். யுக்தியை பாவீங்க, கடிதம் வடிவாக சொல்ல முடியாட்டி நீங்களா சொல்லாதீங்க, பெரியார்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அதெல்லாம் கூட சொல்லுவேன். இது எந்தெந்த அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அது எப்படி என்டேஜன் எப்படி புரிய வைக்கலாம், சிந்திச்சு போட்டு கொடுக்குறது. பிளஸிங்ல என்ன சொன்னாரு பாபா? என்ன பிராக்டிஸ் நான் ஒரு கருவி அப்பா பல சுமைகள். என்னென்ன மாதிரி சுமைகள் பாபா சொன்னீங்க? சுமைன்னு அது தெரியணுமே நமக்கு. வீணான உணர்வுகள் பாபா சொன்னது வீணான எண்ணம். ஸோ அந்த ஃபீலிங் சம்டைம்ஸ் வருது. அந்த ஃபீலிங் வரப்பதான் நம்ம வந்து என்னது அதுலேயே போயிடக்கூடாது. ஏதோ ஒரு ஃபீலிங் வருமா, அந்த ஃபீலிங்லயே போயிட்டோம்னு சொன்னா அது என்னது அப்புறம் கிரீடம் அங்க காணாம போயிட்டு. அதனால அந்த ஃபீலிங்ல இருந்து தான் நம்ம வந்து வேலை வரணும். அது வரப்போதான் அப்பதான் வந்து பாபாவுடைய யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம உணரணுமே, அந்த ஃபீலிங்லேயே போகாம. அதனால தான் பாபா சொன்னது செய்பவர் செய்வார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து செய்பவர் தான், பாபா தான் கராவன்ஹார். யாரு மேல பொறுப்பு? பாபா. அர்ஜுனன் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு தானே, கிருஷ்ணருக்கு தானே, அவரை பார்த்து பாரு, அவரை கவலைப்படுவாரு. என்ன தூங்குறேன்னு நீதான் இனி கவலையற்று இருக்கிறதுக்கு பாபா சொல்றது பொறுப்பு யாருடையது? அது என்ன இருந்தாலும் சரி, பாபா நீ தான் பொறுப்பு. அப்பப்போ சொல்லிட்டு இருங்க, ஏதாவது வருதா பாபா நீ தான் எனக்கு பொறுப்பு. நம்மளுடைய உள்ளுக்குள்ளார் ஏதாவது வருதா கணக்குகள், அதுவும் பாபா சொல்லு, பாபா நீ தான் அது பொறுப்பு, நீ பாபா. ஆக்சுவலி நம்ம கணக்கு செட்டில் பண்றோம்ல, அப்ப கூட அது பாபாக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுவும் ரொம்ப லேஸ் ஆயிடும். உடலுடைய கணக்காகட்டும், ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கு, மற்றவங்களோட கணக்காகட்டும், பாபா நீங்க பார்த்து. ஸோ அப்போ நமக்குள்ளார லேஸ் ஆகி நம்ம என்ன இருப்போம்? குட் விஷஸ் தான் இருக்கும், நல்ல ஆசைகள் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது உள்ளுக்குள்ளார எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கும். இவங்க எப்படி, இது எப்படி, எப்பவுமே இது இப்படி தானா போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளார. சாதாரணமான விஷயம் போயிட்டு இருக்கும், அப்படி இல்லையா? சாதாரணமான அதெல்லாம் இல்லாம பாபா வந்து கரன்ஹார் கரவன்ஹார்னா என்ன சொல்ல வர்றாரு? பக்தியில வந்து கரன்ஹார்னா செய்பவரும் செய்விப்பவரும் அவர் தான். அப்படின்னா இப்போ எனக்குள்ளும் கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார். அப்போ அவர் தான் செய்ய வைக்கிறார், அவர் தான் செய்கிறார் அப்படின்றது தான் பக்தியில். இப்போ இங்கே பாபா வந்து என்ன சொல்ல வர்றார்? கரன்ஹார் கரவன்ஹார்ல பாபா சொல்றது பொறுப்பு வந்து பாபாவுக்கு இருக்கு. கராவன்ஹார் பாபா செய்விப்பவர், நான் ஆத்மா செய்வர். சம்டைம்ஸ் அது கூட பாபா சொல்றாரு, கராவன்ஹார் பாபா தான், அதுவும் பாபா சொல்றாரு, அவர் தான் செய்வார், பாபா சொல்றாரு, அப்படியும் சொல்றாரு. பட் இப்போ ஏன் பாபா ஏன் மெயினா அது சொல்றதுன்னு சொன்னா, நம்ம வந்து கவலையற்ற ஆகிறதுக்கு. இவ்வளோ காலமா நம்ம சுமைகள் தூக்கி தூக்கி தூக்கி, அதனால இப்போ பாபா சொல்றது இப்போ செய்விப்பவர் யாரு? யூஸ் டு ஆயிடுது நமக்கு அந்த சுமைகள் தூக்கி தூக்கி. அதனால பாபா சொல்ல சுமைகளை இப்ப தூக்காது. நேற்று சொன்ன ஒரே சொல் எக்ஸாக்ட்லி பாபா இன்னைக்கு பிளஸ்ஸிங்கா கூட கவலையற்ற சக்கரவர்த்தி. ஸோ இப்போ இன்னைக்கு முரளியிலும் ஆசீர்வாதமும் சரி, அவ்வியக்த சமைக்கும் என்னது நானும்
சிம்பிள் ஆக்கி கொடுக்குறாரு பாபா. வேற மூணாவது நடுவுல எடுத்துட்டே வராதீங்க. நபராகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், கணக்குகள் ஆகட்டும், நடுவுல எதுவுமே இல்லை. அவ்வளோ நம்ம வந்து ஒரு அவ்வளோ அலர்ட்டா இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய யோகா என்ன இருக்கும், சக்திசாலியாக இருக்கும். வேற வழி இல்லை. பாபா நான் மட்டும் சொன்னா அது ஆட்டோமேட்டிக்லி யோகா நமக்கு சக்திசாலி. அதுதான் எஃபர்ட். மனம் புத்திய திரும்பி 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 பாபா கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லணும் தான் தோணுது. பாபா எல்லாமே நீங்க தான், நீங்க பாத்துக்கீங்கன்னா. அப்படி திடீர்னு அவர் கேட்டார், அப்ப நீ எதுக்கு தான்டா இருக்கிற அப்படின்னு. நாங்க முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறோம். பாபா சொல்றாரே நமக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்களும் பாபா சொல்றது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், விளங்கப்படுத்தணும். பாபா சொல்றாரு நமக்கு, நீங்க தான் கடவுளின் உதவியாளர்கள். எப்படி உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவீங்க? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நினைக்கணும், என்ன அவ டெய்லி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் டே. இப்பெல்லாம் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறோம், இல்லை பாபாவுடைய நினைவில் ஒரு 2 நிமிஷம் உட்காடுறோம். எப்படி இருந்தாலும் அது பவர்ஃபுல்லாக இருக்கட்டும். பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி நானும் பாபா வேற எந்த எண்ணமும் வர விடாதீங்க. அப்பதான் அந்த எரிமலை யோகா இருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாதான் எரிமலை யோகா. எப்போ யோகா செஞ்சாலும் அது அப்படி இருக்கணும். அந்த ஒரு நோக்கம் வச்சுக்கணும்.